Very good evening to all of you students. மாலை வணக்கம். என் பேர் ஹரிதா. நான் உங்களோட கெமிஸ்ட்ரி மாஸ்டர் டீச்சர். இன்னைக்கு நான் உங்களுக்கு நடத்த போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to see about problem solving. ஸோ கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் சால்விங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் 11th ஸ்டாண்டர்டில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் நிறைய டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக இல்லையா? ஸோ ஹவு டு சால்வ் கொஸ்டின்ஸ் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு என்சிஆர்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துமே அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். பேசிக்காக கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் சால்விங்கில் ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட்டான மேத்தமேட்டிக்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் தான், சரிங்களா? என்ன சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் இன்வால்வ்? போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ண தெரியணும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஸோ ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் சின்ன பிள்ளையிலே படிச்சிருக்கோம். எப்படி படிச்சிருப்போம்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்க. 10 எம்ப்ளாயிக்கு 2 கிலோ ஃபுட்டு தேவைப்படுது, சரிங்களா? அப்போ 20 எம்ப்ளாயிக்கு எத்தனை கிலோ ஃபுட் தேவைப்படும்? 10 எம்ப்ளாயிக்கு 2 கிலோ ஃபுட்னா 20 எம்ப்ளாயிக்கு 4 கிலோ ஃபுட் தேவைப்படும், டபுள் த அமௌண்ட். இது என்னது? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன்க்ரீஸ் ஆனால் தேவைப்படுற ஃபுட்டோட அளவும் இன்க்ரீஸ் ஆகும். இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 எம்ப்ளாயி சேர்ந்து ஒரு வேலையை 2 நாளையில் முடிக்கிறாங்க அப்படின்னா 20 எம்ப்ளாயி சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளையில் முடிப்பாங்க? 10 எம்ப்ளாயி ஒரு வேலையை 2 நாளையில் முடிக்கிறாங்க, சரிங்களா? அப்போ 20 எம்ப்ளாயி அந்த வேலையை எத்தனை நாளையில் முடிப்பாங்க? இது 4 டேஸ்னு யாரெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் தப்பு, சரிங்களா? ரொம்ப சிம்பிள். 10 எம்ப்ளாயி ஒரு வேலையை 2 நாளையில் முடிக்கிறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதிகமானால் வேலை சீக்கிரமே முடிஞ்சிடும், நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாயிடும். ஸோ இங்கே இவங்க 2 பேர் என்ன, ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொன்று கம்மியாகுது. அப்போ இது என்ன ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி டபுள் ஆக்கியிருக்காங்க, அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் பாதி ஆகிடும். அப்போ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 20 ஆகும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தான் வருது? 1 டே. எஸ் ஆர் நோ? ஸோ இதுதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் லாகரிதம் ரூல் இருக்குது, லாகரிதம் இதெல்லாம் வந்து ஆன் த கோல நம்ம பார்க்கலாம். பட் இதுதான் பேசிக், போர்ட் மாஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இந்த விஷயம் தெரிஞ்சாலே மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது தனி கதை, சரிங்களா? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் தனி கதை. பட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ஃபார்முலா, ஸோ எதுக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணுன்றது தெரியணும். ஸோ உட்காந்து நம்ம ஃபார்முலாவை நிறைய பைஹார்ட் பண்ணுறதை விட நிறைய இடங்களில் நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ஃபார்முலா பிகம்ஸ் மச் ஈஸியர், சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். நான் கொஞ்சம் மெதுவாகவே உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக சொல்லி தந்துட்டு வரேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா யூ கேன், வாட் எவர் டிஃபிகல்ட்டிஸ் யூ ஃபேஸ் வித் கெமிஸ்ட்ரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் ஆர் எனி அதர் சாப்டர்ஸ், யூ கேன் போஸ்ட் இட் இன் த கமெண்ட் அண்ட் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ, சரிங்களா? சரி, லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, லெட்ஸ் சால்வ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், சரிங்களா? First question. A species of an element S has a net charge of -1. Sorry, ஒரே நிமிஷம் students. A species of an element X has a net charge of -1 and it has 18 electrons. எவ்வளோ electrons இருக்கு? 18 electrons and 20 neutrons. Then the correct statement is, இதான் question. ஸோ அப்போ என்னென்னா, எலிமெண்ட் எக்ஸ்க்கு நெட் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா -1 இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 20 நியூட்ரான்ஸ் இருக்குது. 20 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியணும். Z represents atomic number. Atomic number is equal to என்னது? Number of protons in an atom. Atomic number is equal to number of protons in an atom. அதே மாதிரி mass number is equal to, A represents what? Mass number. Mass number is equal to number of protons plus number of neutrons. Number of protons plus number of neutrons. Simple. அப்போ எனக்கு number of protons எவ்வளோ இருக்குது, number of neutrons எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு ஆட்டம் இருக்குது. A species of an element X has a net charge of -1. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் an element X, சரிங்களா? இந்த எலிமெண்ட் X வந்து இதுக்கு எப்போ -1 சார்ஜ் வருங்கிறத நம்ம பார்க்கணும். If this X atom gains 1 electron, it becomes X -1.
இது ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? x மைனஸ் ஒன்னாக மாறும். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? அப்போ இது எப்போ ஒரு எலக்ட்ரான் கெயின்? அப்போ சிம்பிள். இப்போ x மைனஸ் ஒன் சார்ஜ் இருக்குன்னா அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இங்கே சார்ஜ் மைனஸ் ஒன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கு? 18. அப்போ எக்ஸ் ஆட்டமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும்? 17 எலக்ட்ரான்ஸ் தான் இருந்திருக்கும். எக்ஸ் ஆட்டமில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? 17 தான் இருந்திருக்கும். புரியுதா? அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆட்டமில் தான் in an atom number of protons will be equal to number of electrons. Number of protons number of electrons equal இருக்கும். In an atom always number of protons will be equal to number of electrons. So இது basic logic. சரிங்களா? But in an அயான்ல ஆட்டம் அயானுங்கிறதே அல்லது சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். இது ஃபார்ம் ஆகிறதே எதனால ஃபார்ம் ஆகுது? அந்த ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் ஆர் லூஸ் பண்ணும்போது தான். அப்போ ஒரு அயான்ல புரோட்டானும் நியூட்ரானும் சேமா இருக்காது. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் will not be equal to நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஹெச் பிளஸ்னா புரோட்டானோட சிம்பிள், இ மைனஸ்னா எலக்ட்ரானோட சிம்பிள். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு லாஜிக் ஞாபகம் இருந்ததுன்னா we can very well remember what to do next. அப்போ அயானில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்காது, பட் ஆட்டமில் ஈக்குவலாக இருக்கும். எனக்கு ஆட்டமில் 17 எலக்ட்ரான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கும்? 17 ப்ரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கும்? 17 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். சிம்பிள். இப்போ கொஸ்டின் படி பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்க? தென் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து 17. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட். பட் அதர் ஸ்டேட்மெண்ட்டும் பார்ப்போம். அட்டாமிக் நம்பர் வந்து 18 இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்னா என்னது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆட்டமில் எவ்வளோ இருக்கு? 17 தான் இருக்கும். ஆட்டமோ அயானோ ரெண்டுலேயுமே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் சேம் தான். எலக்ட்ரான் தான் லூஸ் ஆர் கெயின் ஆகும். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நியூட்ரான்ஸ் நெவர் சேஞ்சஸ். இட் நெவர் சேஞ்சஸ். புரியுதா? டன். அப்போ மாஸ் நம்பர் வந்து 38ன்னு சொல்கிறோம். மாஸ் நம்பர் என்னது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு? 17 இருக்கு. Number of neutrons is given in the equation which is 20. அப்போ 20 plus 17 போட்டால் எனக்கு என்ன வரும்? நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர் வந்து 37 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இந்த ப்ராப்ளமில் நம்ம 2-3 ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம். ஒரு ஆட்டமில் நம்பர் ஆஃப் புரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பட் இன் அன் அயான் நம்பர் ஆஃப் புரோட்டான் வில் நாட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். எப்போ ஒருத்தவங்க அயானாக மாறுவாங்க? when it gains or loses electrons. அப்போ ஆட்டமாக இருந்தாலும் அயானாக இருந்தாலும் புரோட்டான் அப்படியே தான் இருக்கும். எலக்ட்ரானோட கவுண்ட் தான் மாறி இருக்கும். அப்போ அதை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான், எக்ஸுக்கு -1 சார்ஜ் வருதுன்னா அதோட ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணால் தான் எக்ஸ் -1 வரும். எக்ஸ் -1 இருக்கும்போது அதுக்கிட்ட 18 எலக்ட்ரான் இருக்குது. அப்போது 18 எலக்ட்ரான் இதுக்கிட்ட இருக்குன்னா அப்போ இவங்ககிட்ட எவ்வளோ தான் இருந்திருக்கணும்? 17 + 1 எலக்ட்ரான் தான் 18 எலக்ட்ரான் ஆக முடியும். அப்போ in an atom number of proton is equal to number of electron. அப்போ இங்கே எவ்வளோ ப்ரோட்டான் வருது? 17 ப்ரோட்டான். அப்போ ரெண்டு சைடு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது? 17 இருக்குது. Now from this I can grab and find out what the answer is. Clear? Done. So shall we get on to the next topic? So next topic என்ன மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so answer is number of protons is 17. Okay. Next question. Which of the following are isoelectronic? இது அடிக்கடி இந்த question கேட்குறாங்க நீட்ல. சரிங்களா? isoelectronic அப்படின்னா என்ன மேம்? What do you mean by isoelectronic? isoelectronicனா species with same number of electrons. isoelectronicனா என்ன? Species with same number of electron. Species with same number of electron தான் யாரு? isoelectronic. அப்போ அதுபடி CH3 plus H3O plus NH3 CH3 minus 3 பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரியணும் ஒவ்வொரு ஸ்பீஷியஸ்லேயும் எவ்வளோ இருப்பாங்க. அதுக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கிற எலிமெண்ட் யாருன்னா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இது 3 தான் இருக்காங்க. கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, ஹைட்ரஜன் 1, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8.
ஸோ இதெல்லாம் எப்படி மேம் டக்குன்னு சொல்கிறது நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். என்கிட்ட கேட்டால் 30 எலிமெண்ட்ஸ் வந்து பை ஹார்ட்டாக தெரியணும். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். ஸோ அந்த ஆர்டர் தெரிஞ்சதுன்னா அட்டாமிக் நம்பர் ஆர்டர் நம்மளுக்கு வெரி வெல் தெரிஞ்சிடும். மாஸ் நம்பருமே ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு அளவுக்கு படித்து வச்சுக்கிறது இஸ் பெட்டர். சரிங்களா? ஃபைன். ஸோ அப்போ இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஸ்பீஷீஸ் வித் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் CH3+ எடுத்துக்கலாம். CH3+ல நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு. கார்பன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும்? 6. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் ஹைட்ரஜனில் எவ்வளோ இருக்கும்னா 3 × 1. கரெக்டா? ஸோ இப்போ இதில் என்னன்னா எனக்கு இப்போ நம்ம அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல். அட்டாமிக் நம்பர் வச்சு எப்படி மேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொன்னீங்க? ரொம்ப சிம்பிள். அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். In an atom always number of protons and electrons will be equal. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அயான் பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. இது CH3ங்கிறது ஒரு மாலிகுல் மாதிரி வச்சு நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ இங்கே எனக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? 9 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சார்ஜ் இருக்குது? +1. +1 மீன்ஸ் இட் ஹாஸ் லாஸ்ட் 1 எலக்ட்ரான்னு அர்த்தம். மொத்தத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போது 6 - 1 எலக்ட்ரான், 9 - 1 எலக்ட்ரான் போட்டிங்கன்னா உனக்கு என்ன வரும்? 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். இவங்ககிட்ட எவ்வளோ தான் இருக்கும்? 8. ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து போடலாம். இப்போ CH3- எடுத்துக்கலாம். CH3 - 1. அப்போ கார்பனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 6 ப்ளஸ் 3 × ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கும். 3 ஹைட்ரஜனுக்கு 3 எலக்ட்ரான். இது போட்டால் டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 9 எலக்ட்ரான் இருக்குது. -1னா இட் ஹஸ் கெயின்ட் 1 எலக்ட்ரான்னு அர்த்தம். அப்போ டோட்டல் எலக்ட்ரானோட ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணினா யூ வில் கெட் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ்? 10 எலக்ட்ரான்ஸ். என்ன எலக்ட்ரான் கிடைக்கும் நம்மளுக்கு? யூ வில் கெட் 10 எலக்ட்ரான்ஸ். அப்போ ஆன்சர் வந்து இங்கே என்ன இருக்கும்? 10. அப்போ இவங்க கிட்ட 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இவங்க கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? அப்போ அடுத்து யார் இருக்காங்க? H3O+ and NH3. அப்போ H3O+ இருக்கு. H3O+. ஸோ how do we do for H3O+ மேம்? ஸோ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 3 × 1 ப்ளஸ் ஆக்சிஜன் என்ன வரும்? ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ கால்குலேட் பண்ணினா 8 + 3 11 எலக்ட்ரான் இருக்கு. +1னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். அப்போ 10 எலக்ட்ரான்ஸ். அப்போ இவங்க கிட்ட எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? 10 எலக்ட்ரான்ஸ். NH3க்கு வருவோமா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். NH3 இருக்காங்க. நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. ஸோ எலக்ட்ரான்ஸும் 7 தான் இருக்கும். ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கும்? 3. ஸோ 3 × 1. ஸோ 7 + 3 it is 10 electrons. ஸோ இட் இஸ் 10 electrons. அப்போ இவனுக்கும் 10 எலக்ட்ரான் தான். அப்போ யாருக்கெல்லாம் சேம் நம்பர் ஆஃப் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்னா என்ன? ஸ்பீஷீஸ் வித் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே யாருக்கெல்லாம் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2, 3 and 4. ஸோ ஆப்ஷன் D is the right answer. ஸோ ஆப்ஷன் D is the right answer. Is that clear to all of you? Done. ஸோ அடுத்த கதைக்கு போகலாம். Which one of the following are isobars? ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன? ஐசோடோப்ஸ்னா எலிமெண்ட்ஸ் வித் சேம் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். புரியுதுங்களா? ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இட் வில் ஹாவ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்னன்னு சொல்வீங்க? புரோட்டியம்னு சொல்லுவோம். ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இது வந்து அட்டாமிக் நம்பர் 1 மாஸ் நம்பர் 2. யூ கால் இட் as டியூட்ரியம். இன்னொன்று H13 and you call this as tritium. புரியுதுங்களா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். சரியா? அடுத்து ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ் அப்படியே இதோட உல்டா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். Different atomic number. Atomic number is represented with the symbol Z. Mass number is represented with the symbol A. So இவங்களுக்கு atomic number different இருக்கும் but same mass number. ஐசோபார்னா என்ன? Different atomic number but same mass number. அப்போ இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? There are 2 examples. Argon whose atomic number is 18, mass number is 40. அதே மாதிரி கால்சியம்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு இல்லையா? இதுக்கு atomic number 20, mass number 40. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
இன்னும் ஒன்று இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது, பட் நம்ம இப்போ 3 மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐசோடோன்ஸ். ஐசோடோன்ஸ்னா என்ன? ஐசோடோன்ஸ்னா எலிமெண்ட் வித் different atomic number, different mass number, but same number of neutrons. அவங்க தான் யாருன்னு சொல்லுவோம்? ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யார்கிட்ட நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமாக இருக்கோ அவங்கள ஐசோடோன். NN அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Nனா நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபைன். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். which of the following are isobars னு கேட்டிருக்காங்க. ஐசோபார்ஸ்னா என்ன? டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், சேம் மாஸ் நம்பர். கரெக்டா? அப்போ நம்ம யோசிக்கணும். எப்போவுமே ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எடுத்த உடனே அப்படியே கொஸ்டினுக்குள்ளே டீப்பின் போய் கடன்னு சால்வ் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு லுக் த கொஸ்டின் ஃப்ரம் பிஹைண்ட். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஹவு டு டூ இட் ஈஸிலி அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது which of the following are isobars னு கேட்டால் atom whose nucleus contains this much இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஐசோபார்ஸில் எப்படி இருக்கணும்? சேம் அட்டாமிக் ஐசோபார்ஸ்னா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் மாஸ் நம்பர்ஸ் வில் பி சேம். ஓகே, இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டம் கிட்ட 20 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, இவன்ட்டையும் 20 ப்ரோட்டான் இருக்குது. கரெக்டா? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எது சேமாக இருக்கும்? அட்டாமிக் நம்பர் சேம். ஸோ ஈச் ஒன் இப்படியே பக்கத்தில் எழுதிக்கலாம் நம்ம. we can start writing 1 minute. ஸோ இப்போ இதுக்கு வந்து Z for this particular atom Z is equal to 20. Z எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். And for this particular atom இதுக்கும் Z வந்து எவ்வளோ தான் இருக்கும்னா 20 தான் இருக்கும். இவனுக்கும் இவனுக்கு எவ்வளோ இருக்கும்னா Z வந்து 18 இருக்கும். இவனுக்கு அட்டாமிக் நம்பர் Z வந்து 18. ஏன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வச்சு சொல்கிறோம். ஓகே மேம், வாட் அபவுட் த மாஸ் நம்பர்? இப்போ இந்த இடத்துல மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் which is 35. இங்கே மாஸ் நம்பர் என்ன? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் 20 பிளஸ் 20 இங்கே என்ன வரும்? 40. புரியுதா? அதே மாதிரி இங்கே 18 பிளஸ் 17 18 பிளஸ் 22 18 பிளஸ் 22 போட்டினாலும் மாஸ் நம்பர் என்ன தான் இருக்கும்? 40. ஏன்னா மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு? 18 புரோட்டான்ஸ் 17 நியூட்ரான்ஸ். அப்போ மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இங்கே எப்படி வரும்? 14 15 5 பேலன்ஸ் 1 35. கரெக்டா? ஸோ 35. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ் நம்பர் இருக்கு? 1 and 3. 1 and 3க்கு அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் பட் மாஸ் நம்பர் சேம். சிமிலர்லி 2 and 4. 2 and 4. ஸோ இப்போ அந்த காம்பினேஷன் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். 2 4 காம்பினேஷனே இல்லை, பட் 1 and 3 காம்பினேஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? எப்போவுமே இப்போ இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஐசோபார்னா என்னங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு டெஃபினிஷன் தெரியுதான்னு பார்க்கணும். எக்ஸாமில் அந்த டெஃபினிஷன் தெரியலன்னா இந்த கொஸ்டினை அட்டம் பண்ணாதீங்க, அப்படியே அடுத்த கொஸ்டினுக்கு போயிடும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ ஐசோபார்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? அப்போ யூ கேன் ட்ரை அப்ரோச்சிங் த கொஸ்டின். சரிங்களா? அப்போ இதுக்குள்ளே போய் பார்த்துட்டு ஐசோபார்னா அட்டாமிக் நம்பர் சேம், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட். அப்போ இதில் அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்னன்னு தேடுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். If you know what you want, you will definitely search the answers from the question. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஆப்ஷன் 3 and 4 3 and 4 கிடையாது கண்ணா, சாரி, இட்ஸ் ராங்லி ஷேடட். 1 and 3 மட்டும்தான் வரும். டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் சேம் மாஸ் நம்பர். ஸோ இட் ஷுட் பி ஐதர் 1 and 3 or 2 and 4. 2 and 4 ஆப்ஷன்ல இல்லை. ஸோ 1 and 3 will be the answer. Clear? That's it. So 1 and 3 தான் இங்கே ஆன்சர். That's wrongly shared. I'm really sorry. Okay, next question. If the frequency of violet radiation is 7.5 into 10 power 14 hertz, find the value of wave number. So இப்போ இது சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு பேசிக்காக சில கான்செப்ட் தெரியணும். வேவ் ப்ராப்பர்ட்டிஸ். வேவுக்குன்னு வெலாசிட்டி இருக்கும். Yes, so any light wave will have a velocity of what? 3 into 10 to the power of 8 meter per second. இது first. அதே மாதிரி it has got a frequency. Frequency இங்கே எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 7.5 into 10 to the power of 14 hertz. 7.5 into 10 to the power of 14 hertz. Find the value of wave number. Wave number is equal to என்னது? 1 by lambda. Wave number is equal to என்னது? 1 by lambda. So இதுதான் கேட்குறாங்க கொஸ்டின். இப்போ ஒரு வேவ்க்கு எடுத்துட்டோம்னா ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி,
frequency and wavelength. ஏன்னா இங்க velocity frequency எல்லாம் தெரியும், wavelength தான் கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சா wave number போட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி C is equal to nu lambda. இது வந்து wave property, electromagnetic radiation ஓட wave propertyல இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். C is equal to என்னது? nu lambda. ஓகே, அப்போ எனக்கு வேண்டியது என்னது? 1 by lambda. அப்போ 1 by lambda னா lambda இந்த பக்கம் வந்துச்சுன்னா it becomes 1 by lambda. C இந்த பக்கம் போச்சுன்னா it becomes nu by C. அப்போ 1 by lambda வேணும், அதாவது wave number is equal to 1 by lambda, which is equal to what? Nu by C. அப்போ nu by C தெரிஞ்சதுன்னா problem is done in distance. Okay, simple. அப்போ nu bar, that is wave number is equal to, இந்த இடத்துல we have to substitute nu by C. Is that clear? Okay. அப்போ answer வந்து எனக்கு எதில் வேணும்னு சொல்லியிருக்காங்க? per meterல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Very cautious about it. அப்போ எனக்கு யூனிட் வந்து 7.5 into 10 to the power of 14 hertz. ஹர்ட்ஸ்னா இன்னொரு யூனிட் என்னது? per secondன்னு கூட சொல்லணும். per secondக்கு இவ்வளோ வேவ் ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த பாயிண்ட் வழியாக நம்பர் ஆஃப் வேவ்ஸ் that passes to that point through this point per second, that is called frequency. புரியுதா? அப்போது அதே மாதிரி வேவ் லென்த் அப்படின்னா என்ன? இப்படி இருக்குன்னா ஒரு வேவ் லென்த் அப்படின்னா ரெண்டு மேடுகள்லாம் இந்த இடத்துல கிரஸ்ட், ரெண்டு கிரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் வேவ் லென்த் தான். ரெண்டு ட்ராஃப், இந்த பள்ளம் இருக்கு இல்லையா, ட்ராஃப்னு சொல்லுவோம், அதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் வேவ் லென்த் தான். இல்லைனா ஒரு கம்ப்ளீட் வேவ், இது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிறது, இதுவும் என்னது தான்? வேவ் லென்த்து தான். இதுவும் என்னது? வேவ் லென்த். சரிங்களா? இப்போது எனக்கு இப்போ நான் ரெண்டு வேவ் இப்படி போடுறேன் அப்படின்னா ஐம் ட்ராயிங் 2 waves like this. சரிங்களா? இதில் வேவ் லென்த் இங்கே கம்மி, இது வந்து வேவ் A, இது வந்து வேவ் B. சரிங்களா? வேவ் லென்த் ஆஃப் A இஸ் லெஸ் தென் வேவ் லென்த் ஆஃப் B. டயக்ராம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வேவ் லென்த் ஜாஸ்தி இருக்குது, இங்கே வேவ் லென்த் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. பட் ஒரு பாயிண்ட் வழியாக இந்த இடத்துல இப்போது ஒரு செகண்டில் நிறைய வேவ் பாஸ் பண்ணிட முடியும் ஏவோட கேஸில். பட் பியோட கேஸில் அப்படி கிடையாது. வேவ் பெருசாக இருக்கிறனால ஒரு செகண்டுக்கு நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல we could come to a conclusion of what that வேவ் லென்த் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது? ஃப்ரீக்வன்சி ஆஃப் A இஸ் கிரேட்டர் தென் ஃப்ரீக்வன்சி ஆஃப் B. அப்போ வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? ஓகே, பட் அது இந்த கொஸ்டினுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த இடத்துல நியூ வந்து 7.5 into 10 power 14. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி. இது என்னது? 3 into 10 to the power of 8 மீட்டர் per second. புரியுதா? டன். இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதா ஃபர்தர். இப்போ சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருங்கிறது பார்க்கணும். கரெக்டா? ஸோ 2 3s are 6, balance 1, 5 3s are 15. 2.5. ஸோ 2.5 into 10 to the power of 14. 8 மேலே போச்சுன்னா 10 to the power of minus 8, which is equal to 2.5 into 14 minus 8. என்ன வரும்? 6, 10 power 6. So 2.5 into 10 power 6 per meter. So option A is the right answer. எது ரைட் ஆன்சராக வரும்? ஆப்ஷன் A. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு வெலாசிட்டி கொடுத்து ஃப்ரீக்வன்சி கேட்டாலோ இல்லை ஃப்ரீக்வன்சி கொடுத்து வேவ் லென்த், இது வாட் எவர் காம்பினேஷன் திஸ் இஸ், அப்போ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன? C is equal to nu lambda. வேவ் நம்பர்னா என்னது? 1 by lambda. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டுக்க வேண்டியது. Is that clear to all of you? Shall we get on to the next question? So next question. So option is, answer is option A. Now, the ratio of the energy of a photon. ஓகே, இப்போ இது ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்த்த உடனே இங்கே நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறது எனக்கு கொஞ்சம் கிளியராக தெரியணும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் ஆஃப் வேவ்லென்த் 3000 ஆம்ஸ்ட்ராங் to that of a photon of wavelength 6000 Armstrong respectively is. This is the question they have asked you. So how do I solve this question, guys? இந்த question எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நல்லா பாருங்க. Ratio of energy of a photon of wavelength. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபோட்டான், இதோட வேவ் லென்த் லாம்டா ஏன்னு வச்சுக்கோயேன், இது வந்து 3000 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. அண்ட் தேர் இஸ் அனதர் ஒன் ஃபோட்டான், அது லாம்டா பின்னு வச்சுக்கோ, அதுக்கு வேவ் லென்த் 6000 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. சரிங்களா? ஓகே, எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கும் என்ன ரிலேஷன் வச்சு ஃபார்முலாஸ் படிச்சிருக்கீங்க? கண்ணா இந்த சாப்டர், இந்த கொஸ்டின் பார்க்குறவங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சாப்டர் ஆல்ரெடி ஓரளவுக்கு படிச்சிருக்கணும்.
ஸோ படிக்காதவங்க இல்லை கான்செப்ட் புரியாதவங்க எகெயின் மாஸ்டர் தமிழ் சேனல் இருக்கு இல்லையா, அங்கே அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு 7 லெக்சர்ஸ் இருக்குது. 7 லெக்சர்ஸ்லையுமே நான் ப்ராப்பராக எல்லா கான்செப்டையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வீடியோ பார்த்துட்டு வந்து இங்கே நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா லாம்டா ஏ லாம்டா பி 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா E is equal to NH nu as per Planck's quantum theory. ஸோ இது என்னன்னு தெரியாதவங்க தயவுசெய்து போய் Planck's quantum theory வீடியோ பாருங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கேன் மேம், ஃபார்முலாலாம் தெரியும் மேம், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இல்லை மேம் எல்லாருமே பார்க்கலாம், பட் நீங்கள் வந்து Planck's quantum theory அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இட் வில் பி மச் ஈஸியாக ஃபார் யூ. சரிங்களா? ஃபைன். அப்போ E is equal to என்னது நம்மளுக்கு இங்கே NH nu. E is equal to என்னது NH nu. ஸோ இதில் வாட் இஸ் ஈச் ரெப்ரசன்ட்? E வந்து டோட்டல் எனர்ஜி எமிட்டட், Nங்கிறது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், Hங்கிறது Planck's கான்ஸ்டன்ட், நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. பட் இங்கே எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் பேசியிருக்காங்க. அப்போ ஃபார்முலாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் மாற்ற முடியுமா? நியூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் மாற்றலாம். எப்படி? நியூ இஸ் ஈக்குவல் டு C by lambda. நியூ இஸ் ஈக்குவல் டு என்னது? C by lambda. ஸோ ஐ வில் ரைட் இட். ஸோ இங்கே லாம்டா இப்போ என்னன்னா 2 ஃபோட்டான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபோட்டானோட வேவ் லென்த் இவ்வளோ இருக்குது. அப்போ அந்த ஃபோட்டானோட எனர்ஜி என்னது? EA. எஸ் ஆர் நோ? ரேஷியோ ஆஃப் எனர்ஜி தானே கேட்டிருக்காங்க. வேவ் லென்த் கொடுத்துட்டு எனர்ஜியோட ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ அதான் இங்கே பண்ணுறோம். அப்போ EA இஸ் ஈக்குவல் டு N into H nu A. அதே மாதிரி EB இஸ் ஈக்குவல் டு N into H nu B. இது ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணலாம்? நம்ம ரேஷியோ எடுக்க இப்போ இந்த நியூவை எப்படி எழுதலாம்? C by lambdaன்னு எழுதலாமா? ஸோ சேம் ஃபார்முலா N into HC by lambda ஏனும், இந்த ஃபார்முலாவை N into HC by lambda Bனும் எழுதலாம். புரியுதா? இஸ் தட் கிளியர்? அப்போ EA by EB is equal to NHC by lambda A divided by NHC by lambda B. மேம் ஏன் ரேஷியோ எடுக்கிறீங்க? ஏன்னா அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஆஃப் 2 ஃபோட்டானுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே போட்டாச்சு. இப்போ இதில் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ EA by EB is equal to lambda B மேலே போயிடும். ஏன்னா இப்போ எப்படி இருக்கும்? 1 by lambda A by 1 by lambda Bன்னு இருக்கும். ரெசிப்ரோகேட் பண்ணினா எனக்கு என்ன வரும்? lambda B by lambda Aன்னு வரும். என்ன வரும்? lambda B by lambda A. சரியா? அப்போ EA by EB is equal to lambda B by lambda A. This is how we have to proceed. ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இப்போ ஃபர்தர் கேட்டாங்கன்னா நீங்கள் வெரி ஈஸி போடலாம். இப்போ இதில் என்னென்னா இந்த ரிலேஷன் பாரு, எனர்ஜிக்கும் லாம்டாக்கும் ரிலேஷன். நான் சொல்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது ஏன்னு ஒரு என்டிட்டி இருக்குது, எக்ஸ்னு ஒரு என்டிட்டி இருக்குது. சரிங்களா? இந்த 2 என்டிட்டியும் டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருந்தது. இவங்க 2 பேரும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்காங்க அப்படின்னா A1 by A2 இவங்க 2 பேருக்கு ரேஷியோ எடுக்கும்போது இதுவும் இங்கே என்ன வரும்னா X1 by X2 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். அப்போ E1 by E2 இஸ் ஈக்குவல் டு nu1 by nu2ன்னு வரும். பட் எனர்ஜியும் வேவ் லென்த் ஃபார்முலாவில் பார்த்தாலே தெரியும். E is equal to NHC by lambda. எனர்ஜியும் வேவ் லென்த்தும் எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் என்ன ஆகும்? E1 by E2 is equal to lambda 2 by lambda 1. ரிலேஷன் இப்படி தான் வரும் if it is inversely proportional. அப்போ அதே தான் இங்கேயும். அப்போ எனர்ஜியும் வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இது என்னன்னா இதுதான் நம்ம ஃபைனலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா வேவ் லென்த் கொடுத்து எனர்ஜி ரேஷியோ கேட்குறாங்களா, எனர்ஜியும் வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டைரெக்டாக இந்த ரிலேஷன் எழுதணும். EA by EB is equal to lambda B by lambda A ரிலேஷன். அப்போ எழுதிட்டு நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சப்ஸ்டியூட். ஸோ ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் வேவ் லென்த் திஸ் மச் அண்ட் தட் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ EA by EB is equal to lambda B by lambda A which is equal to lambda B என்னது 6000 ஆம்ஸ்ட்ராங், lambda A என்னது 3000 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இப்போ இது 1 இது 2. அப்போ EA by EB
is equal to another 2/1. So 2:1 is the ratio. So option B is the right answer. Option B is the right answer. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு தடவை இந்த கொஸ்டின் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்து do it step by step. சரிங்களா? Fine. So let's get on to the next topic, guys. Next topic என்ன மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this question. Find out number of photons emitted by a 60 watt bulb in 1 minute if wavelength of an emitted photon is 620 nanometer. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எப்போவுமே டேட்டா எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கு இப்போ தான் ஒரே ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? E is equal to NHν. இதுதான் அந்த ஃபார்முலா. எஸ், இதில் ஈங்கிறது என்னது? டோட்டல் எனர்ஜி எமிட்டட். ஈங்கிறது டோட்டல் எனர்ஜி எமிட்டட். என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். n என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். அவ்வளோதான். நியூன்றது என்னன்னா ஃப்ரீக்வன்சி. நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போடணும் நம்ம. சரிங்களா? ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அது வேல்யூ ஆஃப் ஹெச் என்னது? 6.626 இன்டூ 10 to the power of -34 ஜூல் செகண்ட். ஓகே, இப்போ find out the number of photons emitted by a 60 watt bulb in 1 minute அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வாட்னா என்ன? வாட்டுங்கிறது யூனிட் யூஸ்ட் ஃபார் என்னதுன்னா பவர். வாட்டுங்கிற யூனிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம பவருக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பவருங்கிறது எனர்ஜி பை டைம். அப்போ 61 வாட்டுங்கிறது என்ன அப்படின்னா 1 ஜூல் பர் செகண்ட். 1 ஜூல் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு ஒரு ஜூல் எமிட் பண்ணும். அப்போ 60 வாட் பல்பு வந்து 60 வாட்னா ஒரு வாட்னா 1 ஜூல் பர் செகண்ட்னா 60 வாட்னா 60 ஜூல் பர் செகண்ட். கரெக்டா? அப்போ ஒரு செகண்டுக்கு 60 ஜூல் எமிட் பண்ணும். பட் அது எவ்வளோ நேரம் எரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க? ஒரு நிமிஷம் எரிஞ்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பை. ஃபோட்டான்ஸ்னால் என்னென்னாமா, இப்போ லைட் வேவ் இருக்கு இல்லையா? லைட் வேவுங்கிறது எனக்கு கண்டினியூஸாக இருக்குது. இட் வில் பி டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதான் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியோரி. அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கிறது இப்படி கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். அது டிஸ்கண்டினியூஸாகவும் வரும். அது எப்படி வேணால் அதில் த ஸ்மாலஸ்ட் வேவ் தான் நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஃபோட்டான்னு சொல்லுவோம். அப்போ இந்த வேவில் காம்பினேஷன் ஆஃப் 2 ஃபோட்டான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க எமிட் ஆவாங்க. அது மாதிரி ஒரு பல்பு இருக்குது. இங்கே ஒரு பல்பு. அந்த பல்பு தான் இந்த ஃபோட்டான்ஸை எமிட் பண்ணுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பல்பு வந்து ஒரு செகண்டுக்கு 60 ஜூல் எனர்ஜியை எமிட் பண்ணுது. ஒரு நிமிஷத்துக்கு அந்த பல்பு எரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு நிமிஷத்துக்கு அந்த பல்பு எரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் எரியும் போது அது எவ்வளோ ஃபோட்டானா அந்த பல்பு எமிட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி எமிட் பண்ணதோட வேவ் லென்த் என்னன்னு சொல்லிட்டான். ஓகே, ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு 60 ஜூல் எமிட் பண்ணுது. எவ்வளோ ஜூல் எமிட் பண்ணுது? 60 ஜூல். ஃபார் 1 செகண்ட் இட் இஸ் எமிட்டிங் 60 ஜூல்ஸ். 1 மினிட்னா என்னது? 60 செகண்ட்ஸ். அப்போ 60 செகண்ட்ஸ்க்கு எத்தனை ஜூல் எமிட் பண்ணும்? விச் இஸ் 1/60 is equal to 60/x. அப்போ x is equal to 60 into 60 which is 3600 seconds. மேம் இது என்ன இப்படி டைரெக்டாக போட்டிங்க? நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் அதிகமாச்சுன்னா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். கரெக்டா? அப்போ ரெண்டு பேரும் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ when both are directly proportional, what can I do now? 1/60 is equal to இந்த சைடு ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக நேராக இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ 1/60 equal to 60/x. சப்போஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா இதை உல்டாவை எழுதிக்கணும். x/60ன்னு எழுது. சரி, இதுதான் நான் சொன்ன பேசிக் லாஜிக். ஓகே, அப்போ இது போட்டுட்டோம். அப்போது டோட்டல் எனர்ஜி எமிட்டட் வந்து என்னென்னா 3600 ஜூல்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு அவங்க எமிட் பண்ணியிருக்க எனர்ஜி எவ்வளோ? 3600 joules. Now let's look at the formula. E is equal to NHν. இதில் E வந்து 3600 joules கண்டுபிடிச்சிட்டேன். டோட்டல் எனர்ஜி எமிட்டட். கேட்டிருக்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தான் கேட்குறாங்க. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.626 இன்டூ 10 to the power of -34 இன்டூ ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியை நான் எப்படி எழுதலாம்? ஐ கேன் ரைட் இட் அஸ், ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லாம்டா தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு நான் எப்படி எழுதலாம்? c/λ. அப்போ NH இன்டூ c/λ. அப்போ இந்த இடத்துல c/λ எழுதிக்கலாம்.
சரியா? So 3600 is equal to n into 6.626 into 10 to the power of minus 34 into c by lambda. c என்னது? 3 into any light velocity 3 into 10 power 8 meter per second. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே Planck's constant ஜூல்ஸ்ல இருக்கும். அப்ப அது ஜூல்ஸ்ல இருந்ததுன்னா நியூஸ் பண்ற லென்த் யூனிட் வந்து மீட்டர்ல இருக்கணும், மாஸோட யூனிட் கிலோகிராம்ல இருக்கணும். அது மட்டும் மாறவே கூடாது. ப்ளீஸ் டூ ரிமெம்பர். அப்போ எனக்கு வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட்ல எழுதிட்டேன். பட் வேவ் லென்த் எனக்கு எதுல இருக்கு? நானோமீட்டர். பட் வேவ் லென்த் should be in மீட்டர். அப்போ 1 நானோமீட்டர் is equal to 10 to the power of minus 9 மீட்டர். அப்போ 620 நானோமீட்டர் is equal to 620 into 10 to the power of minus 9 மீட்டர். அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? 620 into 10 to the power of minus 9 மீட்டர். Okay, now let's proceed with the next steps. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? Number of photons. கரெக்டா? So if முடிஞ்ச அளவுக்கு இங்க கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு then we'll go to the other side. சரிங்களா? So எப்படி கொஞ்சம் சால்வ் பண்றது? இந்த பவர்லாம் கேன்சல் பண்ணிக்கலாமா? n into 6.626 6.626 னே வெச்சுக்கலாம். divided by 620 into 3. நம்பர் எல்லாம் ஒரு சைடு எழுதிட்டு இந்த பவர் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். into 10 power minus 34 8 எப்படி எழுதலாம்? 6 10 power minus 26 minus 34 10 power minus 2 10 power 4 இருக்குனா டெசிமல்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. minus 2 plus 4 will be what? plus 2. 4 minus 2 it is 2. correct? பட் இங்க என்ன இருக்கு? minus 34 plus 8 அப்போ minus 26. 10 power minus 9 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 power 9 ஆயிடும். கரெக்டா? ஓகே. ஸோ இதை இன்னும் ஃபர்தர் ஸ்டெப் போட்டு சால்வ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதில் 6.626 இருக்கா? இதை 3.31 மாற்றிக்கலாம். 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். 310. கரெக்டா? ஓகே. இது இப்படியே இருக்கட்டும். அப்போ 3.31 into 3 divided by 310. ஓகே. இங்கே மேலே என்ன இருக்கு? 10 power minus 26 10 power 9. கரெக்டா? போட்டால் சால்வ் பண்ணால் என்ன வரும்? 10 power minus 17. ரைட்? 10 power minus 17. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 3600 இருக்கு. ஃபர்தர் ஏதாவது சால்வ் பண்ண முடிஞ்சா இன்னும் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? எஸ். அப்போ இந்த இடத்துல n is equal to என்ன வரும்? 3600 into 310 divided by இந்த இடத்துல என்ன இருக்கு? 3.31 into 3 into 10 power minus 17 இருக்கு. எதுக்கு ஒரு தடவை நடுவில் ஆன்சரை ஃபுல்லாக பார்த்துக்கும். சரிங்களா? என்ன இருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே 10 power 20 டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ அந்த டேர்ம்ஸ்க்கு கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். when this goes to the numerator 10 power minus 17 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 power 17 ஆகிடும். ஓகே. நியூமரேட்டரில் ஆல்ரெடி 3 0 இருக்குது. இங்கே 310ல் ஒரு 0 இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எழுதிக்கிட்டோம்னா 10 power 3 ஆகிடும். 3600 36 into 10 ஸ்கொயர்னு எழுதலாம். 310 31 into 10 power 1ன்னு எழுதலாம். கரெக்டா இல்லையா? அப்போ அப்படிலாம் எழுதணும்னா இது என்ன ஆகிடும்? 10 power 3 ஆகிடும். இது இருக்கட்டும் ஒரு சைடு. இப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது? 36 into 31 divided by 3.31 into 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 is 3 2 3s are 6. அகெயின் இதை வந்து 3.3னே வச்சுக்கலாம். 1.1 1 3 இது வந்து 4 3s are 12. அப்போ மேலே என்ன இருக்குது? 4 into 31. ஸோ 31 into 4 என்ன வரும்? 124. 124 by 1.1 into 10 power 20 இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்படியே மேலே ஆன்சர் பாரு. 124ல் ஏதாவது ஆன்சர் இருக்கா? இல்லை. 10 power 20ல் 1.8 வச்சு தான் இருக்குது. எல்லாமே 1 பாயிண்டில் தான் இருக்குது ஆன்சர். அப்போ இதை பாயிண்ட்க்கு மாற்றலாமா? பாயிண்ட்க்கு மாற்றினீங்கன்னா 124 divided by 1.1 into இது 1.24 ஆச்சுன்னா இங்கே என்ன ஆகிடும்? 10 power 22 ஆகிடும். ஸோ நியரஸ்ட் ஆன்சர் யார் வராங்கன்னா இவங்க தான் வராங்க. எஸ் ஆர் நோ? ஏன்னா 1.2வை எகெயின் 1.1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வேல்யூ இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் நம்மளுக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ ஆன்சர் வில் பி வாட்? ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. இஸ் தட் கிளியர்?
நான் வந்து ரொம்ப டீட்டெயிலான கேல்குலேஷன் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ரொம்ப டீட்டெயில்டு கேல்குலேஷனுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். சரிங்களா? ஐ ஜஸ்ட் டெல் யூ வாட் த ஸ்டெப் இஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி ஆன்சர். ஸோ இது எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக போனோம்னா, இந்த பவர் எப்படி சால்வ் பண்ணுறது, பவரை மேலே கொண்டு போகிறது எப்படி, இதை எப்படி நம்ம அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒன்லி வென் யூ ஹேவ் அ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஃபைன். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப ஒரு தடவை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ மொத்தமே பிளாங்க்ஸ் குவாண்டம் தியோரியில் 2 விதமாக தான் ப்ராப்ளம் கேட்கலாம். ஒன்று நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அதில் இந்த மாதிரி 60 வாட் பல்பு கொடுத்து கேட்குற கொஸ்டின் ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின். என்சிஆர்டிலையும் கேட்குறாங்க, நீட்லேயும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. சரியா? ஃபைன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நவ் லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். According to Bohr's theory, angular momentum of an electron in 5th orbit. According to Bohr's theory, angular momentum of an electron, angular momentum na mass into velocity, linear momentum na. Angular momentum na linear momentum into radius da enadu angular momentum, which is mvr. As per Bohr's theory, angular momentum of an electron is an integral multiple of h by 2 pi அப்படினு சொல்லிருக்கு. Is an integral multiple of h by 2 pi. அதாவது angular ஒரு எலக்ட்ரானோட angular momentum in an atom will be multiples of h by 2 pi. So இதில் n என்ன மேம்? சாரி guys, n என்னது? n is nothing but energy level. n என்னது நம்மளுக்கு இங்கே? எனர்ஜி லெவல். அப்போ இது எத்தனாவது ஆர்பிட்னு சொல்லியிருக்காங்க? 5th orbit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5th orbitனா mvr is equal to 5h by 2 pi. 5h by 2 pi இருக்கா? இல்லை. அப்போ இன்னும் ஃபர்தர் இங்கே டெசிமல் எல்லாம் இருக்கு ஆன்சர். அப்போ இன்னும் ஃபர்தர் சால்வ் பண்ணணும். 5 by 2 போட்டால் என்ன வரும்? 2.5. ஸோ ஆன்சர் இஸ் 2.5 h by pi. ஸோ ஆப்ஷன் C is the right answer. Option C will be the right answer. Clear? Done. Next question. In Balmer series of hydrogen atom spectrum, which electronic transition causes third line? Which electronic transition causes third line? ரொம்ப சிம்பிளான question. But if you know only hydrogen spectrum. நம்ம hydrogen spectrum எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கோம், இப்படி இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஓகே, கொஞ்சம் பிளர்டாக தெரியலாம் உங்களுக்கு. பட் எனிவே நான் இங்கே என்னென்னு உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன். எனி ஹையர் இதெல்லாம் இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் ஆஃப் அன் ஆட்டம், இது செகண்ட், இது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்துன்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ எனி ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து இஃப் அன் எலக்ட்ரான் இஸ் கமிங் டு த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், யூ கால் இட் as வாட் சீரீஸ் அப்படின்னா லைமன் சீரீஸ். யூ கால் இட் as வாட் சீரீஸ் அப்படின்னா லைமன் சீரீஸ். சரிங்களா? அப்போ ஒரு எலக்ட்ரான் எனி ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு வரும்பொழுது, ஹையர் டு லோயர் எனர்ஜி லெவல் வரும்போது எனர்ஜி எப்போவுமே என்ன ஆகும்னா எமிட்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there is a rich person, if he wants to become poor, he will have to lose money. மணியை லூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது? பணம் தான். அதே மாதிரி if there is a poor person, if he has to become rich, he has to gain money. He has to gain money. Right? அப்போ அதே மாதிரி தான் லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி போகணுன்னா நீ எனர்ஜியை கெயின் பண்ணால் தான் போக முடியும். அதே மாதிரி ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜி வரணும்னா நீ எனர்ஜியை லூஸ் பண்ணால் தான் வர முடியும். அப்போ இங்கே எனர்ஜி என்ன ஆகணும்? உனக்கு லூஸ் ஆகும். சிம்பிள். அப்போ அதுதான் இங்கே நடக்கும். அப்போது லைமன் சீரீஸில் எனக்கு எனர்ஜி லூஸ் ஆகும் இல்லையா? அந்த லூஸ் ஆகிற எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி வில் பி ஈக்குவல் டு அல்ட்ரா வயலட் ரீஜன், யூவி ரேஸோட ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி பால்மர் சீரீஸோடது என்னவா இருக்கும்னா விசிபிள் லைன், விசிபிள் ரீஜனை மேட்ச் பண்ணும். பேஷன் பிராக்கெட் இன்னொன்று இருக்குது, அது என்னென்னா ஃபண்ட். எனி ஹையர் எனர்ஜி லெவல் டு த 5th எனர்ஜி லெவலுக்கு வந்ததுன்னா அதுதான் ஃபண்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன சீரீஸ்? யூ கால் இட் as பிராக்கெட் சீரீஸ். இது வந்து பேஷன் சீரீஸ். அண்ட் இவர் தான் யாருன்னா மிஸ்டர் பால்மர் சீரீஸ். பால்மர் சீரீஸில் தான் கலராக லைட் வருது, விசிபிள் லைட் வருது எனக்கு எந்த சீரீஸில்? இட் இஸ் ஒன்லி இன் தி பால்மர் சீரீஸ். ஓகே, ஸோ எனக்கு இந்த பால்மர் சீரீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ் பற்றி பேசுகிறேன். எந்த லைன்? தேர்ட் லைன். அப்போ தேர்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ்னால் யார்? இது ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைன், இது என்ன லைன் நம்மளுக்கு? தேர்ட் லைன். ஸோ இட் இஸ் மூவிங் ஃப்ரம் வாட்? 5 to 2. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்னா என்னது? 3 to 2. செகண்ட் லைன் 4 to 2. தேர்ட் லைன் வில் பி வாட்? 5 to 2. So
third line of Balmer series. Third line of Balmer series அப்படினா transition will happen from 5 to 2. First line na 3 to 2. சரிங்களா? Last line of Balmer series அல்லது limiting line of Balmer series னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? Limiting line or last line. அப்படினா என்ன? லாஸ்ட்னா என்னவா இருக்க முடியும்னா இனி the highest to 2. அப்ப அது என்னது? Infinity to 2. Infinity to 2. அப்ப last line of Lyman series na infinity to 1. Last line of Lyman series na infinity to 1. Clear? Done. So, இப்போ இந்த questionோட explanation உங்களுக்கு இங்க கொடுத்துட்டேன். ரொம்ப simple in answer. In Balmer series of hydrogen spectrum, which electron transition causes third line? Fifth orbit to second orbit. Fifth energy level to the second energy level. Sorry guys. So it moves from what? Fifth orbit to the second orbit. Hope I am clear here, right? Okay, let's get on to the next question. The difference between the wave number of first line of Balmer series and last line of Paschen series. Wave number formula எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு formula இருக்கு நமக்கு. For example, energy of first line of Balmer series. First line of Balmer series னா இப்பதான் பார்த்தோம். 3 to 2 transition இருக்கும்னு சொன்னோம். அப்ப இதோட எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா டெல்லி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் என்னவோ அவ்வளோ எனர்ஜி தான் எனக்கு எமிட் ஆகும். அப்போ எவ்வளோ எனர்ஜி எமிட்டட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா டெல்லி இஸ் ஈக்குவல் டு -13.6 இன்டூ 1/n2 ஸ்கொயர் மைனஸ் 1/n1 ஸ்கொயர் இன்டூ Z ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். இதுதான் ஃபார்முலா. கரெக்டாக இது படிச்சிருப்பீங்க எல்லாருமே. இதில் N2ங்கிறது எனி ஹையர் எனர்ஜி லெவல், N1ங்கிறது எனி லோயர் எனர்ஜி லெவல். N2ங்கிறது எனி ஹையர் எனர்ஜி லெவல், N1ங்கிறது எனி லோயர் எனர்ஜி லெவல். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல N2 வந்து யாரு? 3 ஃபர்ஸ்ட் லைன், N1 வந்து 2. பட் இவங்க கேட்குறது டெல்லி கிடையாது. என்ன கேட்குறாங்கன்னா வேவ் நம்பர் கேட்குறாங்க. வேவ் நம்பருக்கு ஃபார்முலா இருக்குது. நியூ பார் இஸ் ஈக்குவல் டு இதே ஃபார்முலா மாதிரி தான். பட் இந்த இடத்துல என்ன இருக்கும்னா R இன்டூ 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர் இன்டூ Z ஸ்கொயர். ஓகே, இந்த ஆரோட வேல்யூ இஃப் யூ சப்ஸ்டியூட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 109677, 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர் இன்டூ Z ஸ்கொயர் பர் சென்டிமீட்டர். இந்த வேல்யூ 109677ல இருந்ததுன்னா யூனிட் வந்து பர் சென்டிமீட்டரில் கிடைக்கும். சரியா? ஃபைன். பட் எனிவே கமிங் பேக் டு த கொஸ்டின், இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா difference between the wave number of first line of Balmer series and last line of Paschen series என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? வேவ் நம்பர் ஆஃப் ஈச் கண்டுபிடிச்சிக்கணும். கரெக்டா இல்லையா? அப்போ நியூ பார் இஸ் ஈக்குவல் டு வேவ் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ் அப்படின்னா யாரு? 3 to 2. நியூ பார் இஸ் ஈக்குவல் டு R இன்டூ 1/2 ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஸ்கொயர் இன்டூ Z ஸ்கொயர். வேவ் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் லாஸ்ட் லைன் ஆஃப் என்னது? Li2 ப்ளஸ்னு சொல்கிறாங்க. லித்தியம்க்கு Z என்னது? 3. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஃபார்முலா படி Z ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். டன். ஸோ இது வந்து யாருக்கு கண்டுபிடிச்சிட்டோம்? பால்மர் சீரீஸ்க்கு. இது நியூ 1ன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பேஷன் சீரீஸ். பேஷன் சீரீஸ்னா யாருமா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். பேஷன் சீரீஸ்னா எனி ஹையர் எனர்ஜி லெவல் டு தேர்ட் எனர்ஜி லெவல். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பேஷன் சீரீஸ்னா 4 to 3. இப்போ இங்கே எத்தனாவது லைன் பற்றி பேசுகிறாங்க? அண்ட் லாஸ்ட் லைன் ஆஃப் பேஷன் சீரீஸ் எனி ஹையர் எனர்ஜி டு தேர்ட் எனர்ஜி லெவல் வரதான் பேஷன். அதில் லாஸ்ட் லைன்னா யாரு? இன்ஃபினிட்டி டு 3. லாஸ்ட் லைன் ஆர் லிமிட்டிங் லைன்னா இன்ஃபினிட்டி டு 3. அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு 3. இதுதான் N2, இதுதான் N1. அப்போது nu2 is equal to R into 1 by இங்க என்ன வரும்? N2 1/3 square. கரெக்டா? 1/3 square minus 1/infinity square into Z square, which is what? 3 square. ரெண்டுமே லித்தியம் அயானுக்கு தான். அப்போ அதுதான் வரும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன இருக்கு? 1/4 minus 1/9 into 9. கரெக்டா? இங்கே என்ன வரும்? முன்னாடி வந்து ஒரு R இருக்கு, 9R இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ
ஸோ இங்கே என்ன வரும் உங்களுக்கு? இது 1/∞² 0 ஆகிடும். கரெக்டாக இல்லையா? அப்போது 1/9. அப்போது இங்கே என்ன இருக்குது? ஒரு 9 இருக்குது. அப்போ 9r/9 வரும். அப்போ இங்கே என்ன மட்டும்தான் இருக்கும்? r மட்டும்தான் இருக்கும். இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/4 minus 1/9 டினாமினேட்டரில் LCM is 36. 9 4s are 36. அப்போ இங்கே 4ஓட 9 மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். 9ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். அப்போது this becomes what? 5/36. அப்போ இங்கே என்ன வரும்? 5/36 into 9r. அப்போது 4 times. அப்போ 5/4r அல்லது 5r/4. சரிங்களா? டன். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இதில் ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா it is 5r/4. செகண்ட் இதில் ஆன்சர் என்ன வருதுன்னா it is just r. செகண்ட் ஒனுக்கு நியூ ஒன் வந்து 5r/4 கிடைக்குது. நியூ 2 வந்து just r கிடைக்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். வேவ் நம்பர் ஆஃப் திஸ் மைனஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 5r/4 minus r, which is equal to 5r minus 4r/4, which is equal to r/4. So option D is the right answer. Option D will be the right answer. Is that clear? என்ன பண்ணிருக்கோம்? தனித்தனியா நியூ பார் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம். ஏன்னா கேட்டிருக்கிறது என்ன? டிஃபரன்ஸ். ரேஷியோ கேட்டா ரேஷியோ கண்டுபிடிச்சோம். Is that clear to all of you? Fine. Let's move on to the next question. What is the maximum number of emission lines obtained when excited electron of a hydrogen atom fifth energy level la irundhu ground state na enna n is equal to 1. So when an excited electron of a hydrogen atom in n is equal to 5 drop to ground state. Excited state na enna, இப்போ சப்போஸ் இந்த எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு போயிருக்கு, ஜம்ப் ஆகி போயிருக்குன்னு வச்சுக்கோ. இட் மீன்ஸ் இட் ஹஸ் கான் டு த அப்பர் லிமிட். எக்ஸைட்டட் ஸ்டேட், எனர்ஜி கெயின் பண்ணியிருக்காங்க, எக்ஸைட்டடாக இருக்காங்க. அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல போயிருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்த் எனர்ஜி லெவல், அதாவது அதோட எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்க்கு அவங்க வராங்க. அப்படி வரும்போது அவங்க எமிட் பண்ற எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்ப? நாட் எனர்ஜி, நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது 5ல இருந்து இது வந்து 4, இது 3. 5ல இருந்து 1 வரணும்னா அது 5 to 3 வந்து 3 to 4 வந்து 4 to 2 வந்து 1 வரலாம். அல்லது 5 to 4 வந்து 4 to 1 வரலாம். அல்லது 5 to 4 வந்து 4 to 2 வந்து 2 to 1. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. இல்லை டைரக்டாக 5ல இருந்து 1 வரலாம். சரிங்களா? அப்போ இது மாதிரி எத்தனை, இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது மாதிரி எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், number of spectral lines is equal to n2 minus n1 into n2 minus n1 plus 1/2. இதில் n2ங்கிறது any higher energy level. n2ங்கிறது என்னது? any higher energy level. n1ங்கிறது lower energy level, any lower energy level. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல 5th இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்க்கு வராங்க. அப்போ n2 வந்து 5, n1 வந்து 1. ஸோ 5 minus 1 plus 1 divided by 2. அப்போ என்ன வரும்? 4 into 5/2. Answer is what? Number of spectral lines produced is 10. So option A will be the right answer. Number of spectral lines produced is 10 and option A will be the right answer. Clear? Done. If the shortest wavelength of hydrogen atom in Lyman series is A, then longest wavelength in Balmer series of He plus S. This is the question they have asked you. சரிங்களா? So இந்த question எப்படி போடலாம்னு நினைக்கிறீங்க? How do you think you can solve this question? If, very important question and you have to know how to do. இதுல என்னது? ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த், இன்னொன்று என்ன பற்றி பேசுகிறாங்க? லாங்கஸ்ட் வேவ்லென்த். இதை ரெண்டு பற்றியும் பேசுகிறாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த்னா என்ன, லாங்கஸ்ட் வேவ்லென்த்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்போ நம்ம அந்த டயக்ராம்க்கே போகலாம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் இருக்கும். நல்லா பாரு, நான் அது இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் நம்ம பார்த்த வரைக்கும் எப்படின்னு படித்தோம்? எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? பட் எனர்ஜியும் வேவ் லென்த்தும் என்னன்னு கண்டுபிடிச்சோம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டா?
ஸோ இப்போ இங்கே நல்லா பாரு, லைமன் சீரிஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ. இதில் 5 to 1லேருந்து 6லேருந்து 1 வரும்போது நிறைய எனர்ஜி எமிட் பண்ணுமா? இல்லை. 2லேருந்து 1 வரும்போது நிறைய எனர்ஜி எமிட் பண்ணும். எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எங்கே ஜாஸ்தி? 6 to 1. அப்போ இங்கே தான் நிறைய எனர்ஜி எமிட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே எனர்ஜி நிறைய எமிட் ஆக போகுது அப்படின்னா 6 to 1க்கு எனர்ஜி கிரேட்டர், அப்போ வேவ் லென்த்து லெஸ். ஏன்னா எனர்ஜியும் வேவ் லென்த்தும் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது எனக்கு இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இன் லைமன் சீரிஸ் எதில் கிடைக்கும்? எங்கே இருக்கிறதுல எனர்ஜி ஜாஸ்தியோ, கிரேட்டஸ்ட் எனர்ஜி எங்கேயோ அங்கே தான் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். கிரேட்டஸ்ட் எனர்ஜி எங்கே லைமன் சீரீஸில்? இன்ஃபினிட்டி டு 1க்கு தான் கிரேட்டஸ்ட் எனர்ஜி. அப்போ இன்ஃபினிட்டி டு 1ல் இது என்னன்னு சொல்லுவீங்க? கிரேட்டஸ்ட் எனர்ஜி பட் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். இவனுக்கு இருக்கிறதுல எனர்ஜி எப்படி இருக்கு? கம்மி. எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கம்மி இந்த ஸ்பெக்ட்ரல் லைனில். அப்போது ஸ்மாலஸ்ட் எனர்ஜி எமிட்டட், not smallest, lowest energy emitted, and so wavelength will be the longest wavelength. Wavelength will be the longest wavelength. புரியுதா? இப்போ எனர்ஜி எங்கே கம்மியோ அங்கே wavelength ஜாஸ்தி, எனர்ஜி எங்கே ஜாஸ்தியோ அங்கே wavelength will be கம்மி. அப்போ now getting to the question. இப்போ ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் லைமன் சீரீஸ்னா அப்போ என்னது? இன்ஃபினிட்டி டு 1 தான் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த். ஏன்னா அங்கே தான் எனர்ஜி மேக்ஸிமம். அப்போ லாங்கஸ்ட் வேவ்லென்த் இன் பால்மர் சீரீஸ் கேட்குறாங்க. லாங்கஸ்ட் வேவ்லென்த்னா எனர்ஜி எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். பால்மர் சீரீஸ்னா எங்கேருந்து எங்கே வருவாங்க? 3 to 2 வருவாங்க. பால்மர் சீரீஸ்னா 3 to 2 வருவாங்க. அல்லது எது வரைக்கும் போகலாம்? மேக்ஸிமம் இன்ஃபினிட்டி டு 2 வரைக்கும் போகலாம். இதில் இருக்கிறதுலே கம்மியான எனர்ஜி இருக்கிறது எங்கே? 3 to 2. அப்போ அதுக்கு தான் வேவ்லென்த் எப்படி இருக்கும்? லாங்கஸ்ட் வேவ்லென்த் இங்கே தான் இருக்கும். பால்மர் சீரீஸில் இதுதான் லாங்கஸ்ட் வேவ்லென்த், இதுதான் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த், இதுதான் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த். அப்போ கண்டுபிடிச்சிட்டோம், டிரான்சிஷன் என்னங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வேவ்லென்த் பற்றி கேட்குறாங்க, டிரான்சிஷன் கொடுத்துட்டு. வேவ்லென்த் வச்சு நம்ம ஒரே ஃபார்முலா தான் பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா? வேவ் நம்பர் ஃபார்முலா. Wave number is equal to என்னது? 1 by lambda. So that is equal to என்னது? 1r into 1 by n1 square minus 1 by n2 square into z square. சரிங்களா? இப்போ first shortest wavelength of hydrogen atom பற்றி பேசியிருக்காங்க. shortest wavelengthனா என்னன்னு சொன்னேன்? infinity to 1. first substitute பண்ணிக்கோ. So 1 by, இப்போ இந்த ஹைட்ரஜனுக்குங்கிறனால lambda hன்னு எழுதிக்கலாம், is equal to r into 1 by 1 square minus 1 by infinity square into z square. ஹைட்ரஜன்கிறனால z1. அப்போ என்ன வரும்? இங்கே just r தான் வரும். அப்போ 1 by lambda h is equal to r. அப்போ lambda h is equal to 1 by r. So we found out the wavelength of Lyman series. Is that clear? So wavelength of Lyman series வந்து நம்மளுக்கு என்ன வருது? Shortest wavelength of hydrogen atom in Lyman series is A. எனக்கு அப்போ lambda h is equal to 1 by r னு கிடைச்சிருக்கு. இது இருக்கட்டும், then we'll substitute. And then for helium, so 1 by lambda of helium ion, He plus ion is equal to, அவங்களோட transition longest wavelengthனா என்ன transition? 3 to 2. அப்போ r into 1 by 3 square minus 1 by 2 square into z square. Sorry, 1 by 2 square minus 1 by 3 square into z square. அப்போ r into 1 by 2 square என்ன வருது நம்மளுக்கு? 1 by 2 square is 1 by 4 minus 1 by 9. Z என்ன வரும்? ஹீலியம்க்கு வந்து 2. அப்போ 2 square. அப்போ r into, இப்போ இதுக்கு முன்னாடி இதே விஷயம் போன ப்ராப்ளமில் LCM சால்வ் பண்ணும். ஸோ அதான் இங்கேயும் பண்ணணும். 5 by 36னு இருக்கும் into 4. அப்போ கேன்சல் பண்ணால் 9. அப்போ இங்கே என்ன வருது? 5r by 9 வருது. இது 1 by lambda. அப்போ what is the lambda of He plus? Lambda of He plus is equal to 9 by 5r. Lambda of He plus is equal to 9 by 5r. அப்போ இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கலாமா? Shall we take ratio for both? அப்போ lambda of hydrogen, இது ஏன் மேம் LCM எடுக்கணும்? ஏன்னா இவங்க லாங்கஸ்ட் வேவ்லென்த் என்னன்னு டைரக்டாக கேட்டிருந்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப், அதாவது ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இதுன்னு கொடுத்துட்டு லாங்கஸ்ட் வேவ்லென்த்தோட ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்து அதை வச்சு இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
அப்படி இருந்தாலே always you have to relate, that is you take a ratio. புரிஞ்சுதா? அப்ப அதுபடி இங்க lambda of hydrogen by lambda of He plus is equal to lambda of hydrogen by lambda of He plus is equal to 1 by R divided by 9 by 5R. R cancel ஆயிடும். lambda of hydrogen என்ன இது இங்க எனக்கு கொடுத்திருக்கிறது A by lambda of He plus is equal to 9 by 5 reciprocate பண்ணா 5 by 9. அப்ப lambda of He plus is equal to இது இந்த பக்கம் போச்சுனா இது இந்த பக்கம் வரும், which is equal to 9A by 5. So answer is 9A by 5, option D. Answer is 9A by 5 and option D is the right answer. புரியுதா எல்லாருக்கும்? So இவ்வளவுதான் இந்த problem இங்க solving. So Bohr's theory problem is done. Okay? Okay. Let's get on to the next question. If the de Broglie wavelength of an electron, de Broglie wavelength டைரக்டா கொடுத்துட்டாங்க ஃபார்முலா. சரிங்களா? அப்ப அந்த ஃபார்முலா என்னது? de Broglie wavelength ஃபார்முலா படிச்சது lambda is equal to என்னது? h by mv. de Broglie wavelength ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலால தான் இது வரைக்கும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல மாஸ் கொடுத்து வேவ்லென்த் கேட்டாலோ வெலாசிட்டி கொடுத்து வேவ்லென்த் கேட்க மாஸ் வெலாசிட்டி கொடுத்து வேவ்லென்த் கேட்கறது, இல்லை மொமெண்டம் கொடுத்து வேவ்லென்த் கேட்கறது, சம்டைம்ஸ் கைனடிக் எனர்ஜி கொடுத்து வேவ்லென்த் கேட்கறது, இது எல்லாத்துக்குமே de Broglie wavelength ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணோம். சரிங்களா? அகெயின் த வீடியோ ஃபார் த de Broglie wavelength இதில் என்னென்ன இன்னும் நிறைய ஃபார்முலா டெரைவ் பண்ணலாங்கிறது இஸ் பீன் டெல்ட் டீடைல்ட் இன் யோர் atomic structure theory lecture which is posted in Master Tamil channel. பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன? we are going to see how to solve this question. ஸோ நீங்கள் அங்கே தியோரி பார்த்துட்டு கம் சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஹியர். கிளியர்? டன். அப்போ லாம்டா ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கு? h by mv. இப்போ if the de Broglie wavelength of an electron revolving in second orbit of hydrogen atom is x. de Broglie wavelength of an electron revolving in second orbit of an hydrogen atom is x. Then radiusலாம் ரிலேட் பண்ணி ஏதோ கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. சரி, இதை வச்சு எப்படி போடுறது அப்படின்னா, இது வந்து நம்ம ஆங்குலர் மொமெண்டம் இந்த இடத்துல கொண்டு வரும். mvr is equal to nh by 2πன்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். கரெக்டா? அது அப்போ இந்த mvயை in terms of r நம்மளால எழுத முடியும். எப்படி எழுதலாம்? mv is equal to என்ன வரும் அப்போ? nh by 2πr. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? de Broglie wavelength கொடுத்துட்டாங்க. lambda is equal to x கொடுத்துருக்காங்க. and செகண்ட் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ n is equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ரேடியஸ் கேட்குறாங்க. இப்போ de Broglie wavelength ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போது நான் ஃபார்முலாவை கொஞ்சம் அல்டர் பண்ணிக்கிறேன். mvr is equal to nh by 2π ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலாவில் mv என்னன்னு நான் இங்கே எழுதிட்டு I'm going to substitute this 2 in 1. So substitute 2 in 1. அப்போ என்ன வரும்? lambda is equal to h by mv என்னது எனக்கு இங்கே? nh by 2πr. by 2πr you can take it to the numerator and write it. h cancel ஆயிடும். அப்போ lambda is equal to 2πr by n. lambda என்னது நம்மளுக்கு இங்கே? lambda என்ன கொடுத்துருக்காங்க? de Broglie wavelength of second orbit is x is equal to n என்ன கொடுத்துருக்காங்க? second orbit. அப்போ 2πr. கேட்டிருக்கிறது என்ன? r. அப்போ r is equal to இங்கே வச்சுட்டு pi if you take to the other side r is equal to என்ன வரும் நம்மளுக்கு? x by pi. r is equal to x by pi. So option A is the right answer. Option A will be the right answer. Clear? Done. Let's get on to the next question. Last question. Uncertainty in position of an electron or position of a particle of 25 gram in space is 10 power minus 5 meter. Hence, uncertainty in velocity is. Uncertainty பத்தி பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? What is the formula that we use here? Heisenberg uncertainty principle. What is the formula that we use? Heisenberg uncertainty principle. Heisenberg uncertainty principle என்ன? del x into del p is greater than or equal to h by 4 pi. This is a formula. Del x into del p is greater than or equal to h by 4 pi. So இந்த formula del x ங்கிறது என்னது? Uncertainty in position. Del p ங்கிறது uncertainty in momentum. மேம் uncertainty in momentum தான் இருக்கு. கேட்டிருக்கிறது என்ன?
uncertainty in velocity எப்படி போடலாம்? Momentum is equal to what? M into V, right? So uncertainty in momentum is equal to, இதுல mass uncertain இருக்காது, but velocity, mass will not be uncertain. Mass can neither be created nor be destroyed, but velocity will be uncertain. அப்ப mass into del V. Is that clear? So del P is equal to M into del V. இப்ப substitute பண்ண வேண்டியதா. என்ன சொல்லிருக்காங்க? இதே ஃபார்முலாவை I'll write it as del X into M into del V. இப்போ இந்த இடத்துல வேல்யூஸ்லாம் நீங்க substitute பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா you can just equate it as h by 4 pi. இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் it is greater than or equal to. Value substitute பண்ணதுக்கு அப்புறம் you can put it as equal to. சரியா? but del X வந்து நமக்கு என்ன இருக்கு? uncertainty in position is 10 power minus 5 meter. யூனிட்ல எப்பவுமே ரொம்ப காஷியஸா இருக்கணும் கண்ணா. கெமிஸ்ட்ரியில யூனிட்ல தான் சுத்தி விடுவாங்க. மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25 grams into del V தான் கேக்குறாங்க is equal to h என்னது 6.626 into 10 to the power of minus 34 joules second divided by 4 into 3.14 22 by 7 3.1. இப்போ நல்லா பாரு, இதுல ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக் அப்படின்னா யூனிட்ஸ். இது ஜூல்ஸ்ல இருக்கு. அப்போ மாஸோட யூனிட் எதுல இருக்கணும்? கிலோகிராம்ல இருக்கணும். புரியுதா? எப்போ ஜூல்ஸ்ல நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் மாஸ் should be in kilogram, length should be in meter, time should be in second. Close your eyes and you have to do. ஜூல்ஸ்ல இருந்தா மாஸ் கிலோகிராம், length மீட்டர், டைம் செகண்ட். அப்போ அதுபடி இங்க இது 25 கிராம்ஸ்னு இருக்கு. அப்போ இது எப்படி மாத்தலாம்? 25 into 10 power minus 3 கிலோகிராம். புரியுதா? del V தானே கேக்குறாங்க. அப்ப del V is equal to 6.626 into 10 to the power of minus 34. ஓகே, இங்க இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் வந்துருமா? ஸோ இந்த இடத்துல நியூமரேட்டர் இருக்குல்ல, அந்த சைட் போச்சுன்னா டினாமினேட்டர்ல இருக்கும். அப்போ 4 into 3.14 into 10 power minus 5 into 25 into 10 to the power of minus 3. இதை சால்வ் பண்ணா you will get your final answer. சரியா? del V என்னன்னு தெரிஞ்சிரும். So what the answer is அப்படிங்கிறது kindly post in the comment. சரிங்களா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஆன்சர் வருதுங்கிறது உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க so that I'll know how many of you watched questions till the end. Okay? Fine. So with this we are coming to the end of this chapter. இதுல maximum எல்லா பாயிண்ட்ஸ்மே கவர் பண்ணியிருக்கோம் except for the concept of orbitals. Orbitalsக்கு எக்ஸ்க்ளூசிவா I'm going to do a separate video problem solving because it's very very important. நீட்ல அடிக்கடி அந்த questions கேட்குறாங்க. So in the last question answer என்னங்கிறது I wanted you to post it in the comment box. And before doing these questions, please refer. நான் இப்போ ஒவ்வொரு கான்செப்ட்டும் சொல்லும்போது அதில் என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணுறோங்கிறது ஃபர்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு அது என்னன்னு தெரியாது அப்படின்னா please go look through the theory video from Master Tamil, Vedantu Master Tamil channel and then come back here so that clear இருப்பீங்க. சரிங்களா? So thank you all of you and post your comment for the last question in this. நன்றி.